மாங்காய் பொர்த்தானா என்னங்க, துவையல் தானே. அந்த மாங்காய் துவையல் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 20 பூண்டு பல், 2 தக்காளி, 1 மாங்காய், இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆக்குங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வரணும். தக்காளியும் முன்னும் பின்னும் நல்லா வேகணும். அந்த தக்காளி தோலை எடுத்தோம்னா நல்லா வரணும். அந்த அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காவும் அப்படி தான் 2 பக்கட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 3ஐயுமே வேக வச்சு ஒரு வாழையில சேர்த்துருக்கேன். தக்காளியை மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு, பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா செவந்திருக்கு பார்த்திங்களா, அதை கையால் நல்லா மசிச்சு விட்டு வேக வச்ச தக்காளி பூண்டு 2ஐயுமே கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும், அதனால அது டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாங்காய் சதையும் தோலும் கரெக்டாக வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, கையளவு குட்டியாக சாப்பிட்ன வெங்காயம், மல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கையால் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மசிச்சு பிசைஞ்சு விடுங்க. இதில் புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே ஒரு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.